சார், தமிழ்நாடு அரசாங்கம் கனிமவளத்துறையினுடைய இயக்குனர் பிறப்பித்திருக்கக்கூடிய இந்த தற்காலிக தடையால் அண்டை மாநிலங்களை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இந்த லாரி ஓட்டக்கூடியவர்களுக்கு ஏதாவது பெரிய பாதிப்பு ஏற்படுமா சார்? கண்டிப்பா ஏற்படும். ஏனென்றால் இன்றைக்கு ஒரு மல்டி ஆக்சில் லாரியினுடைய விலை சுமாராக 75 லட்சம் ரூபாய். ஓகே. அவர்கள் கண்டிப்பாக லோன் வாங்கித்தான் அதை இயக்கி கொண்டிருக்கிறார்கள். சரி. இந்த திடீர் விளைவுக்கு there is no alternative for them. Okay. It is suicidal for them. Okay. Because unlike other lorries, this cannot be operated for any other purpose. வேற பர்பஸ்க்கு அதை பயன்படுத்த முடியாது. அப்ப அப்படியே ஓரமாயிடுது. ஓகே. சரி, லாரி ஆபரேட்டருக்கு வந்து லாஸ் வருது. அதை விடையும் சாப்பாடு இல்லாம போறது அதனுடைய குரூ மெம்பர்ஸ், டிரைவர், கிளீனர், மெக்கானிக், so many persons. ஓகே. அப்போ அவங்களுக்கு எல்லாம் ஒரு sudden shock to them. Okay. It is not attended at all. சரி. All of a sudden that is stopped. Okay. What about their livelihood, day to day livelihood? What about their food and shelter? They cannot have. It is that much. சார், நீங்க கொஞ்சம் தமிழ்ல பேசுங்க, கொஞ்சம் தெளிவா, கொஞ்சம் நிறைய பேர் பாக்குறவங்களுக்கு புரியும். தமிழ்ல கொஞ்சம் முழுமையாக பேசுங்களேன் ப்ளீஸ். ப்ளீஸ். ரைட்டுங்க. சரி. அதாவது இந்த டிப்பரை இயக்குறவர்களும் அதில் உள்ள அதை ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் மற்றும் மெக்கானிக் போன்றவர்களும் மிகவும் சிரமத்திற்குள்ளாயிருக்கிறார்கள். சரி, மறுக்கவே முடியாது. அவர்களுடைய அன்றாட தேவைக்கே இன்று பரிதவிக்கிறார்கள். ஒன்று. சரி. மேலும் இந்த குவாரி ஆபரேஷன் மூலமாக அண்டை மாநிலங்களுமான நமக்கு குறிப்பிட்டு கேரளா தான் நம்ம மெயினாக எடுத்துக்கொள்கிறோம். சரி. அந்த கேரளாவுக்கு அனுப்புறதில் கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய் ஒரு வருடத்திற்கு நமக்கு வருமானம் வருது நம்ம கவர்மெண்ட்டுக்கு. சரி. 600 கோடி ரூபாய். அது ஒரு பக்கம் இருக்கு. சரி. இப்பொழுது லாஸ் என்று இவர்கள் சொல்லுவது கனிம வளங்கள் அனைத்தும் போய்விட்டன, அப்படிதான் முதல் செய்தியே வரும். கனிம வளங்கள் அனைத்தும் இன்றைக்கு 100 குவாரி எடுத்துக்கொண்டால், 100 குவாரி, இப்ப திருநெல்வேலி மாவட்டத்தை உத்தேசமாக எடுத்துக்கொண்டால் 100 குவாரிக்கு டோட்டல் ஏரியா ஆஃப் பெர்மிஷன் வந்து சுமாரா ஒரு 3 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஒரு 100 குவாரிக்கு ஏரியா ஆஃப் ஆபரேஷன். ஆனால் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய ஏரியா மட்டுமே 3900 ஸ்கொயர் கிலோமீட்டர். 0.1% தான் அந்த இடம். 5 ஆண்டுகளுக்கு தான் இந்த பெர்மிஷன். நீங்க அப்படி பாத்தீங்கன்னா இட் இஸ் நெக்லிஜிபிள். ஏரியா அதாவது குவாரி தோண்டப்படும் பகுதியானது 0.01% போயிடுது 5 ஆண்டுகளுக்கு. அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து அது வந்து ஒரு கன்சிடரபிள் மேட்டரே இல்லை. இது போக குவாரி லேண்ட் அப்படின்னா ஒரு குவாரிக்கு லாரி வந்து திரும்புறது எல்லாமா சேர்த்து ஒரு 40 ஏக்கர் வேணும். சரி. அதனால ஒரு ஏக்கருக்கு 3 லட்சம் 4 லட்சம் விலைக்கு மேல உள்ள இடத்த வாங்க மாட்டாங்க. சரி. ஒரு ஏக்கருக்கு 3 லட்சம். நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு சென்ட்டுக்கு என்ன ஆச்சுன்னு. இல்ல, அதாவது யூஸ்லெஸ் லேண்ட் மட்டும்தான் குவாரிக்கு ஆபரேட் ஆகும். ஆனா அந்த யூஸ்லெஸ் லேண்ட் இந்த குவாரி ஆபரேஷனுக்கு அப்புறம் ஒரு கேட்ச்மெண்ட் ஏரியா மாதிரி ஒர்க் ஆகுது. நீங்க ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்னு நம்ம ட்ரை பண்ணது மாதிரி எத்தனை பங்கு இது கலாபம் பாருங்க. வண்டலூர்ல உள்ள ஒரு ஓல்டு குவாரியில தண்ணி சென்னைக்கு போகுது. என்னுடைய நாளட்டில என்னுடைய இந்த கருங்குளம் குவாரியில உள்ளது பக்கத்து கிராமத்துக்கு தண்ணி சப்ளை பண்ணுது. இந்த பரப்பாடிங்கிற கிராமத்துல கொஞ்சம் குவாரிகள் இருக்கு. அந்த ஊருக்காரங்க என்ன சொல்றாங்க, எங்க ஊருக்கு அடிபம்பு போட்டா தண்ணியே வராது. ஆனா இந்த குவாரிகள் வந்து அங்க தண்ணி பெர்குலேட் ஆன உடனே ஊருக்கு பூரா தண்ணி கிடைக்குதுன்றாங்க. இதனால நீங்க அந்த இடத்த பாருங்க, ஒரு ஏக்கருக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு கீழே உள்ள லேண்ட் தான். நீங்க ஃபெர்டைல் லேண்டு, அக்ரிகல்ச்சர் லேண்ட், நோ, நாட் அட் ஆல். அப்போ நீங்க அந்த மாதிரி அவங்க வந்து இதுல வந்து கவர்மெண்ட்டுக்கு என்விரான்மெண்ட் பாதிச்சிடும். இப்ப பாத்தீங்கன்னா சட்டம் வந்து என்விரான்மெண்ட்டுக்கு ஃபாரஸ்ட்ல இருந்து 10 கிலோமீட்டர்ஸ் வர தள்ளி தான் இதை ஆப்ரேட் பண்ண முடியும். ஃபாரஸ்ட் எங்க போய் தொடுறது? குவாரிக்காரன் ஃபாரஸ்ட் பக்கமே போக மாட்டாங்க. போயிட்டாங்கன்னா காலி.
அந்த கண்டிஷன். ஏன்னா சியா கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி இருந்து இவனுடைய அப்ளிகேஷனை த்ரெட் பேரா ரிவ்யூ பண்றாங்க. ஓகே. அதாவது மிகவும் நுணுக்கமா ஆராய்ச்சி பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் அனுமதி கொடுக்குறாங்க. அதனால என்விரான்மெண்ட்ங்கிற பேச்சுக்கே அங்க இடம் இல்லை. இதெல்லாம் கற்பனை. மக்களுடைய ஒரு சிலருடைய கற்பனை தான் அது. இது போக நீங்க பாத்தீங்கன்னா லேபர்ஸ் இது போக இந்த லாரி டிரைவர் கண்டக்டர் போக ஒரு பெரிய லேபர்ஸ் குவாரியில வேலை செய்யறாங்க. பெரிய மெஷினரிஸ் ஆபரேட் ஆகுது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அது சம்பந்தப்பட்ட ஃபைனான்ஸ் கம்பெனியே கொலாப்ஸ் ஆயிரும். இப்ப இந்த சிச்சுவேஷன் கண்டினியூ ஆனா. அது போக இன்னொன்னு சொல்றாங்க, இப்ப விலை இறங்கிருமான்னா இதை மாத்திரம் கொஞ்சம் நுணுக்கமா நீங்க கேட்டுக்கணும். என்னன்னா இப்போ சப்ளை ரியலா ஷார்டேஜ் அப்படிங்கிறது இல்ல. சப்ளை சர்ப்ளஸா இருக்கு. அப்போ காம்படிஷன் நானே சொன்னேன் 100 குவாரிக்கு மேல இருக்கு. தட் இஸ் எ காம்படிஷன். அப்போ 100 பேர் போட்டி போட்டு தான் விலையை நிர்ணயம் பண்றான். ஒன்னா இருந்து இல்ல. இந்த விலை நிர்ணயம் இதுக்கு கீழே குறையறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவன் ஆல்ரெடி பாட்டத்துக்கு வந்துட்டான். சரி, இப்போ இந்த பிளாக்கேடால ஸ்டாக் தான் ஏறி போயிருக்கு. அவன் வச்சுக்கிட்டு இருக்கான், வேண்டாம் எனக்கு வேண்டாம், கல் இப்ப கொண்டு வராத. கிரஷர் ஆபரேட்டர்ஸ் என்ன பண்றான், கல்லு கொண்டு வராத. புரியுது. இப்போ கிரஷர் ஆபரேட்டர் நிலைமையும் ஆபத்து, குவாரிக்கார நிலைமையும் ஆபத்து. யாருக்கு நன்மை இல்ல. இது போக ரோட சொல்லுவாங்க, ஐயா அந்த ஒரு ரோடு உடைஞ்சிருதுன்னு. நாங்க ஒரு டிஸ்கஸ் பண்ணோம். திஸ் இஸ் வாட் ஆக்சுவலி ஹேப்பன். என்ன நடந்ததுன்னா, அப்ப நான் ரெப்ரசன்ட் பண்ணேன், ஐயா அங்க வாங்க, நான் இதை இன்வெஸ்டிகேஷனுக்கு எடுத்தேன். இதை விசாரிச்சேன். தெளிவா விசாரிக்கும் போது இந்த ரோடு போட்ட தரம் தான் சரியில்லை. அப்படி இருக்கும்போது சாதாரணமான ஒரு காருக்கே உடையிற ரோடு ஹெவி லாரி போகும்போது உடையும். இதை நாம அவங்கள குறை சொல்லாம குவாரிக்காரங்களா சேர்ந்து குவாரியில இருந்து பக்கத்து மெயின் ரோடு வரைக்கும் போற கனெக்ஷன் ரோட நாம டெண்டர்ல எடுப்போம். நாம டெண்டர்ல எடுத்து பெஸ்ட் ரோட்ஸை ப்ரொவைட் பண்ணுவோம். அப்போ இந்த மக்கள் ஏமாற மாட்டாங்க. அவங்க என்ன பாக்குறாங்க, நான் போறேன் ரோடு உடைஞ்சு கிடக்குன்னு. அதை நம்ம மாற்றுவோம்னு கூட நாங்க எங்க அசோசியேஷன்ல பேசணும். இனிமேல் குவாரியில இருந்து பக்கத்து மெயின் ரோட கனெக்ட் பண்ற ரோட நாங்க டெண்டர்ல எடுப்போம். சரி, எடுத்து நல்ல ரோடு தருவோம். அதுக்கப்புறம் பாருங்க, குவாரினால உடையறதுக்கு வாய்ப்பே இல்ல. சரி சார். ஆனா என்னன்னா சார், எடுத்துக்கிட்டீங்க சார் எனக்கு ஒன்னு சொல்லுங்க சார். இப்போ குவாரிகள் இயங்குவதற்கோ அல்லது எம்சாண்ட் வச்சிருக்கக்கூடிய அந்த கிரஷர்ஸ் ஃபங்க்ஷன் ஆகாம இருப்பதற்கோ அரசாங்கமோ மைன்ஸ் டிபார்ட்மெண்டோ எந்த தடையும் போடல. சரிங்களா? நீங்க அண்டை மாநிலங்களுக்கு தான் எடுத்துட்டு போக வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்க உள் மாநிலத்துக்குள்ள நீங்க விட்டுக்கங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இதுல என்ன நடைமுறை சிக்கல் இதுல என்ன சார் இருக்குது? ஒரு நிமிஷம் இருக்குதுன்னா, எங்களுடைய இப்ப 100 குவாரி எப்படி வருதுன்னா, தட் மச் ரிக்வயர்மெண்ட், அதாவது அங்க தேவை இருந்தது. இப்ப தேவை 5ல 1 குறைஞ்சிருச்சுன்னு வைங்க. சரி, இது மறைமுகமான தடை தானே, எங்களுக்கு தானே தடை. நீங்க தடுக்கல எங்களை, அங்க அனுப்பாதே. மார்க்கெட் இல்ல, நாங்க என்ன பண்ணுவோம்? கைட்லி டெல் மீ. நான் இப்ப மார்க்கெட்டை நீங்க பிளாக் பண்ணிட்டீங்க, எங்க கழுத்தை பிடிக்கிறது தானே அது, மறைமுகமா. சரி, இப்போ நாங்க என்ன பண்ணுவோம்? குவாரி எப்படி ஓட்டுவான், கிரஷர் எப்படி ஓட்டுவான்? நாங்க கிரஷரை தடுக்கல, குவாரியை நாங்க தடுக்கல, நீங்க ஓட்டுங்க. எங்க இருந்து ஓட்டுறது? அதனால இது நேரடியான தாக்குதல். ஓகே சார், ஓகே பேசலாம் சார், பேசலாம் சார். கன்னியாகுமரி, தென்காசி, தேனி, கோயம்புத்தூர், திருப்பூர் and கிருஷ்ணகிரி districts are situated in the eco-sensitive zones of the Western Ghats region. என்ன சார், இதுவும் இந்த தற்காலிக தடை விதிக்கப்பட்டிருப்பதற்கு ஒரு காரணமா சொல்றாங்க சார். நீங்க முதல்ல நீங்க ஒன்று பேசும்போது சொன்னீங்க, இந்த மலைகள் பாதுகாப்பு இயக்கமா சார், சியா கமிட்டி இல்லையா? நீங்க சொன்னீங்க வனப்பகுதியை ஒட்டியோ ஈகோ சென்சிட்டிவ் பகுதிகளில் தான் இந்த குவாரிகள் இயங்குகிறதா சார்? இல்லவே இல்லை. ஏனென்றால் அவங்களுடைய
மேண்டேட், அவங்களுடைய உத்தரவு என்னன்னா, ஆ, 1 கிலோமீட்டர்ல இருந்து 10 கிலோமீட்டர் வரைக்கும் அக்கார்டிங் டு தட் ஹில், அந்த மலையினுடைய தரத்தை பொறுத்து தள்ளித்தான் இந்த அனுமதியை கொடுக்குறாங்க. ஓகே. இந்த அனுமதி உள்ளூர் அதிகாரிகளுடைய ஆய்வுக்கு அப்புறம் ஆ, சியா கமிட்டி, ஸ்டேட் என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் கமிட்டி, அவங்களுடைய ஆய்வுல இப்ப they are seeing it on கூகுள் மேப்ல பாக்குறாங்க. ஆ, பார்த்துட்டு இங்க உள்ள லோக்கல் டிஎஃப்ஓ இஸ் டு சர்டிஃபை இவங்க இந்த தட் இஸ் கால்ட் பஃபர் ஜோன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா இட் இஸ் ஏ பஃபர் ஜோன். சரி. அந்த பஃபர் ஜோனுக்கு அந்த பக்கம் தான் கொடுத்துருக்காங்க. ஆ, யூ கேனாட், நீங்க வந்து ஒரு குவாரி கூட அந்த பஃபர் ஜோனை டச் பண்ண முடியாது. ஓகே. உறுதி வேணும்னா இப்பவே யூ கேன் ஓபன் த அண்ட் see that. அது இல்ல, நிச்சயமா இல்ல சார். அப்புறம் எப்படி சார் ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் எழுதுறாங்க? அதான் அதுக்கு வெளியே தான் நீங்க இருக்கணும்னு சொல்றாங்க. நாங்க வெளியே தான் இருக்கிறோம். ஏன்னா அந்த அனுமதி இருக்கு பாருங்க, இந்திய மாதிரி இல்ல. இப்போ எல்லாமே டிஜிட்டலைஸ்ட். இப்போ அவங்க அங்க இருந்துகிட்டே they are seeing it on, அதாவது அவங்க அதை பாக்குறாங்க, கூகுளை ஓபன் பண்றாங்க, பாக்குறாங்க. ஆ, அதனால யாருமே இங்க இருந்துட முடியாது. அவன் அவன் உடைச்ச பிறகும் அதுவும் கூகுள்ல வருது. ஓகே. அதனால முந்தைய மாதிரி ஒரு அதிகாரி போனாரு, பார்த்தாரு, போய் சொன்னாரு, அந்த கதையே கிடையாது. ஓகே. எல்லாருமே லேப்டாப்பை ஓபன் பண்றாங்க, அதை ஓபன் பண்றாங்க. எந்த குவாரி இங்க இப்போ இந்த சபையில ஒரே ஒரு குவாரியே ஈகோ சென்சிட்டிவ் ஜோன்ல இருக்குன்னு இந்த ஓபன் பண்ணி கூகுள்ல காமிக்க சொல்லுங்க, கிடையாது. பிகாஸ் அந்த கண்ட்ரோல் வந்து ஸ்ட்ரிக்ட் ஆயிருச்சு பிகாஸ் ஆஃப் டிஜிட்டலைசேஷன். இந்த அப்படியா? டிஜிட்டல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அது ஓகே. சுத்தமா நின்றுச்சு. இல்ல, ஓகே. அதுக்கப்புறம் ஆ, இந்த விலை உயர்வை சொன்னாங்க. நீங்க விலை சார் விலை உயர்வுக்கு உயர்வை விடுங்க சார், அது வந்து tax குறையாது உயர்வு சார். சொன்னாரு. சார் இது சார் இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணங்கள்ல ஒரே ஒரு சொல்லுங்க ஒரே ஒரு please. பாயிண்ட். ஆ, நீங்க இப்போ MBL, மினரல் பேரிங் லேண்ட் டாக்ஸ் மாத்திரம் ஒரு யூனிட்டுக்கு 400 ரூபாய் போட்டிருக்காங்க. சரி. அவர் சொன்னாரு 500ல இருந்து 600 ரூபாய் வரைக்கும் ஏறி இருக்குன்னு. ஆ, ரிமைனிங் சீனியரேஜ் அதனுடைய என்ஹான்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா குவாரிக்காரனுக்கு கிடைச்சது முந்தைய விட குறைஞ்சிருக்கு. ஆ, அது போகவும் இப்ப ரோட பத்தி இப்ப பேசிக்கிட்டு இருந்தீங்க. அதாவது சிரிக்கக்கூடிய சமாச்சாரம் என்னன்னா, கம்பி ஏத்திட்டு வரான், கம்பி ம், சிமெண்ட் ஏத்திட்டு போறான், அரிசி ஏத்திட்டு வரான், எந்த லோட் இல்லாம ஏத்திட்டு வரான். அந்த லாரி அந்த டயர்லாம் வந்து அந்த ரோடோட ஃப்ரெண்ட்லி ஆயிடுறான். ம். இந்த கல் ஏத்திட்டு வர்றது மாத்திரம்தான் ரோட உடைச்சிருந்தான் அதே டன்னேஜுக்கு. அதாவது சயின்ஸ் கேனாட் அக்செப்ட் தட், அதை ஏத்துக்கிறவே முடியாது. இப்ப அதே லாரி, ஒரு லாரி வருது, அதே லாரி கம்பி ஏத்திட்டு போய் அதே லோடல்ல கூட லோட ஏத்திட்டு போனாலும் அது ரோடு ஃப்ரெண்ட்லி. ஏன்னா சார் இதுல மனநிலையில பிரதாப் சிங் சார், இதுல எனக்கு 2 விஷயம் சார். என்னன்னா, அரசாங்கம் சாலை டேமேஜ் ஆகுதுன்னு சொல்றது, அது அவங்க ஸ்டேட் ஹைவேவை சொல்றாங்களா, நேஷனல் ஹைவேவை சொல்றாங்களா? சார், அதாவது நான் முதல்ல சொன்னேன், ஆ, ஸ்டேட் ஹைவேல வரும்போது அதனுடைய குவாலிட்டி இல்ல. சரி. அத நாம குறை சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம். சரி. நம்ம அசோசியேஷன்ல இருந்து ஆ, இனிமேல் குவாரிய கனெக்ட் பண்ற, மேஜர் ரோட கனெக்ட் பண்ற ரோட நாமளே எடுத்து நீங்களே போட்டுறீங்களா? நல்ல நியாயமான பலமான ரோடா போடுவோம். அதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா ரூபாயே வேண்டாம், கவர்மெண்ட் கொடுக்கிற ரூபாயே போதும். சரிங்க சார். சரி. தேவையில்லாத செலவீனங்களை தள்ளிட்டாலே ஆ, அந்த ரோடு நல்லாயிடும். ஓகே சார். ஓகே. யூ வில் see ஒரு நியர் ஃபியூச்சர்ல பாருங்க, நாங்க ஒரு ரோட போடுவோம். ஆ, அப்ப பாருங்க, நீங்க அந்த ரோடு வந்து 10 வருஷம் நல்லா இருக்கும், எந்த டன் லாரி போனாலும் சரி. ஆனா அந்த ரோடு போடும்போது, அதாவது ரோட 3 ஸ்டேஜா சொல்லுவாங்க. காம்பாக்ஷன், முதல்ல கிரவுண்ட காம்பாக்ட் பண்றான் பாருங்க, அதுல இருந்தே வரணும். ஏன்னா மேல ரோடு போட்ட பிறகு அமுகி கொடுத்துருச்சுன்னா உடைஞ்சு போயிடும். சரி சரி. இதெல்லாம் சரியில்லாம தான் இருக்குங்கிறது எங்களுடைய கருத்து, எங்களுடைய ஆய்வு அறிக்கை. இதுல அது வருது. இப்ப அது ஒண்ணு ரோடு. அது மாதிரி உள்நாட்டு தேவைக்கு அப்படின்னாங்கன்னா அவங்களே ப்ரொடக்ஷனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரி தான் வராங்க. நீங்க பாருங்க, இதுவும் இருக்கும் அதுவும் இருக்கும். அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ண போறாங்கன்னு தெரியல. சரி, யூ ப்ரொடியூஸ், உனக்கு லிமிட் இப்ப இல்ல, முதல் வருஷம் இவ்வளவுதான் அடிக்கணும். சரிங்க சார். ஓகே. முதல் வருஷம் இவ்வளவுதான் அடிக்கணும். ஓகே. ஓகே சார், பேசலாம் சார்.